Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம ஸ்டைல்ல. வாங்க இத எப்படி பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். ஒரு pan வச்சுக்கலாம். pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கியூப் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு sunflower oil சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு sunflower oilல இத செய்றேன். பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெறுமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா பன்னீர் கியூப்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மில்கி பீஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்லா இப்போ வந்து மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவில் நல்லா இந்த பன்னீர் கியூப்ஸ்கள் வந்து சார்ந்து வர்ற மாதிரி நல்லா இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலா பன்னீர் கியூப்ஸ்களோட 2 நிமிஷம் நல்லா சார்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து மசாலா வந்து சாந்து வந்துருச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இதோடு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்பிளேயில். இதெல்லாமே நீங்கள் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்த இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வெங்காயத்தோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லா பக்கமும் கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து அலசினதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை ஸ்மெல் போயிட்டு அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவங்கவுங்க சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சின்ன கியூப் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பட்டர் மெல்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு அதனோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே இதை குக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வந்து நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கெட்டியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கெட்டியமாக வேணும்னா நீங்கள் இதோடய விட்டுருங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா இதை கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பன்னீர் க்யூப்ஸ்களை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா வந்திருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பன்னீர் க்யூப்ஸை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயும் பட்டரும் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்போ சின்னதாக ஒரு பன்னீர் க்யூப்பை திரும்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பொடியை நறுக்கின கொத்தமல்லி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் பூரிக்கு கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.